இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதை எடுத்து நம்ம இந்த குக்கரில் பண்ணிக்கலாம். குக்கரில் எடுத்த பாசிப்பருப்பை தனியாக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். மாதிரி வந்து முந்திரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் இந்த ரவையை போட்டு நல்லா வறுத்து ரவை நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரட்டும். ரவை நல்லா வதங்கட்டும். அந்த கேப்பில் நம்ம இன்னொரு அடுப்பில் நாட்டு சர்க்கரை போட்டு அதனால் லிக்விட் பதத்தில் வந்துருக்கும். கப் ரவைக்கு 1.5 கப் நாட்டு வெல்லம் போட்டு இதனால் லிக்விட் பதத்தில் வரட்டும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி ஆட் பண்ணி அந்த நாட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்ச உடனே கொஞ்சம் கொதிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரவை நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பாசிப்பருப்பை இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை இந்த மாதிரி வந்தோடனே நம்ம வெல்லத்தை ஊற்றிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து இந்த மாதிரி பழுத்து காணதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த முந்திரி இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த பாதாமை இதுக்குள்ளே ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம்.